டேய் நீ வேற ஏன்டா நானே ஒரு குடிகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். காலையிலேருந்து ஒரு 6-7 வீடு காமிச்சிட்டேன்டா, எல்லாத்தையும் பிடிக்கலன்ட்டான். இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் ஃப்ளைட் சவுண்ட் அதிகமாக வருதுன்னு கம்ப்ளைண்ட் வர ஒரு வீடு இருக்குல்ல. ஆமாம். டேய் அந்த வீடு ஏன்டா கட்டினா சும்மாவே இருக்க பிடிக்காது. என்ன பண்ணுறது? சார் அப்புறமா கூப்பிட்றேன். எனக்கு இந்த வீடு ஓகே தான். நீங்கள் ஓனர்கிட்ட பேசிடுங்க, நான் நாளைக்கு அட்வான்ஸ் பண்ணிடுறேன். சார் ஒரு நிமிஷம். இது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். காலையிலேருந்து உங்களுக்கு 6 நல்ல வீடு கட்டினேன், எதுவுமே நீங்கள் ஓகே பண்ணல. இந்த வீடு சும்மாவே இருக்க பிடிக்காது, ஃப்ளைட்லேருந்து அதிகமாக சவுண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த வீடு மட்டும் ஏன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை. சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா ஒரு ஃப்ளைட் ட்ரிப் போனாங்க. அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. எங்கள் பாட்டிக்கிட்ட எங்கள் அம்மா அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்டால், ஏதாச்சும் ஃப்ளைட்டு போச்சுன்னா, சவுண்டு கேட்டுச்சுன்னா, இதோ இந்த ஃப்ளைட்லாம் போயிட்டுருக்காங்க, இது லேண்ட் ஆகிட்டோன்னா பக்கத்தில் தான் இருப்பாங்க, வந்துடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லி தான் என்னை நம்ப வைப்பாங்க. எனக்கும் கேட்டு கேட்டு அப்படியே பழகி போச்சு. ஸோ இங்கே இருக்கும்போது நிறைய ஃப்ளைட் போகிறத பார்த்தேன், சவுண்ட் நிறைய கேட்டேன். ஸோ எங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதான் நல்ல வேளை நான் அந்த கதை சொல்லும் போது எந்த ஃப்ளைட்டும் போகல, இல்லை எதுவுமே கேட்டிருக்காது. என்னங்க டார்க் ஹியூமர்லாம் பண்ணுறீங்க?